திருமருதூர் என்னும் கிராமத்தில் அவதரித்தவர் வள்ளற் பெருமானார். அவர் தம் இளம் பிராயத்திலேயே சென்னைக்கு வந்து அங்கு வெகுகாலம் வசித்திருந்தார். வள்ளலார் தம் 9ஆம் வயதிலேயே ஆரியர்களாலும் திராவிடர்களாலும் சரிசமானமாய் அபிமானித்தவர். அகத்தியர் முதலிய முனிவர்களால் எழுதப்பெற்ற பாக்களை ஓதாமலே மனப்பாடமாய் பாடும் நாவலத்தை பெற்றிருந்தார். நான் 1849ஆம் வருடம் இவரது சீடனானேன். இவர் எவ்விடமிருந்து ஞானதீட்சை பெற்றார் என்பது யாருக்கும் தெரிய மாட்டாது. என்றாலும் சில வருடங்கள் ஆனதும் இவரை அநேக சீடர்கள் அடுத்து சூழ்ந்து கொண்டிருந்தனர். இவர் சிறந்த ஒரு ஏமசித்தர். இவருக்கு மாமிசம் உண்பவர்களை மாற்றும் அற்புத சித்தி இருந்ததென்பது அநேகருக்கு கண்கூடாம்.